ஸோ இது பாருங்கள், நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கு, ப்ரெட்டு வச்சு ஸ்நாக் இது. ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்கு டெய்லி என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சீக்கிரமாக உடனடியாக ரொம்ப ஆயில் இல்லாமல் டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான டேஸ்டியான ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்கு. ஸோ இந்த ஸ்நாக் சின்ன பசங்களும் கூட சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களுக்கு பசங்க வந்ததுக்கப்புறம் கூட ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இது வந்து லெஸ் ஆயிலில் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் சேனலில். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே நீங்கள் வந்து அதில் சோம்பு, 1 டீஸ்பூனுக்கு சோம்பு. ஸோ சோம்பு லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதோடு நீங்கள் அதை வெங்காயம் போடணும். இது வந்து நான் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்லைட்டாக பிங்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவு வதக்கினா போதும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் தக்காளி, நான் வந்து ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 1 தக்காளி போதும். ஸோ தக்காளி கொஞ்சம் ஸ்லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ ஸ்லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நீங்கள் பசங்களுக்கு பட்டாணி பிடிச்சா பட்டாணி போட்டுக்கலாம், இல்லை பீன்ஸ் பிடிக்கும்னா பீன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பசங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன், அந்த கேரட்டை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த கேரட்டை துருவி வச்சு வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஸ்நாக்கை பண்ணிடலாம். பசங்க வந்ததுக்கப்புறம் கூட கடன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சூடாக கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு, இது போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், மிளகாப்பொடி வந்து உங்கள் பசங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, இல்லை பெரியவங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கூட உரப்பு வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய அளவு உப்பு. ஸோ நான் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா இந்த மிளகாப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரா ஸ்மெல் இப்போ கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் புளி தண்ணி, இந்த நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது எவ்வளோ புளி எடுத்திருக்கேன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான், 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிட வேண்டியதான். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போ புளியோட பச்சை ஸ்மெல் போகணும், அதே மாதிரி மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது புளித்தண்ணி ஊற்றிருக்கீங்களப்பா, புளித்தண்ணி சில பேருக்கு பிடிக்கலன்னும் போது பசங்களுக்கு புளித்தண்ணி இல்லாமல் இது பண்ணலாமா? புளித்தண்ணி இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, புளியை ஊற்றாமல் இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், டைரெக்டாக தக்காளி கேரட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா ப்ரெட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸு அதை எடுத்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியும் பண்ணலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டால் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, புளி தண்ணி ஊற்றி பண்ணினா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு. ரெண்டுமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் 2 டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ பசங்களுக்கு எந்த மாதிரி பண்ணியாக பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ புளி தண்ணி ஊற்றி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதில் கொத்தமல்லி போட்டுடலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடணும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும் கொத்தமல்லி. ஸோ இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இருந்தால் ப்ரெட்டு வந்து போடுறப்ப நொசன்னு ஆயிரும் ப்ரெட்டு. ஸோ கொஞ்சம் இது வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லது நம்மளுக்கு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. சப்போஸ் புளி தண்ணிக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றிட்டா கூட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது.
இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் ப்ரெட்டு வந்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நொசன்னு ஆயிரும். நம்மளுக்கு வந்து பாதி பட்டு பாதி படாத மாதிரி ப்ரெட்டில் இருக்கணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சி தான். இப்போ நம்ம ப்ரெட் ஆட் பண்ணிடலாம். ப்ரெட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெட்டோடு இதை மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ரெட்டு வந்து டக்குன்னு அந்த தண்ணி இருக்கிறத உறிஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லா ப்ரெட்லேயும் அந்த மசாலாலாம் ஏறிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு பாருங்கள். இப்போ இந்த ப்ரெட் டிலைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ப்ரெட் டிலைட் வந்து பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான 5 மினிட்ஸில் பண்ணுற ஏதாவது ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களோட எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து விழுந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் லைக் அவர் சேனல்.